தஞ்சாவூர் மாவட்டம் மாதாக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா வர 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு பந்தக்கால் வந்து நட்டிருக்காங்க. அதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. பேரிகார்டுகள்லாம் அது இறங்கியிருக்கு. பிப்ரவரி 1ஆம் தேதி எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு மாதாக்கோட்டையில் எல்லோரும் வந்துருங்க. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? என்னுடைய பெயர் திவாகர். நீங்கள் மாதாக்கோட்டை? இந்த ஊர் தான், மாதாக்கோட்டை தான். இது மாதாக்கோட்டையில் வந்து இப்போ வந்து ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி நடக்க போகுது. ஆமாம், மாதாக்கோட்டையில் கோயில் தெரு. கோயில் தெரு. ஆமாம். இப்போ அந்த மாதாக்கோட்டையில் 1ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் ஊரை பற்றி, ஜல்லிக்கட்டை பற்றி. ஜல்லிக்கட்டை பற்றி சொல்லணுன்னா, மாதாக்கோட்டையில் எப்பயுமே பிரம்மாண்டமாக தான் வைப்பாங்க. எல்லார்ட்டையும் பேசி ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையோடு தான் வைப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சரி பண்ணிவிட்டு எல்லாம் பிரம்மாண்டமாக தான் நடத்துறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. ஜல்லிக்கட்டுனா மாதாக்கோட்டையில் எந்த அளவுக்கு நடத்தணும் அப்படிங்கிற முறையும் அதனுடைய நிகழ்ச்சி வந்து நல்லபடியில் முடியணும் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு காளைகள் எவ்வளோ? காளைகள் வந்து வர்றது நிறையா இருக்குது. டோக்கன் கிடைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அடைக்கிறது வந்து இப்போ முறைப்படி பார்க்க போனால் இந்த வருஷம் 500 600ன்னு சொல்லியிருக்காங்க. அதை தீர்மானம் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சது வந்து அது வரைக்கும் 500ன்னு சொல்லியிருக்காங்க. டோக்கன் வந்து ஆன்லைன் தானே ஃபுல்லாக? ஆன்லைனில் தான் பண்ணுவாங்க. கரெக்டாக தான் நடத்துவாங்க எல்லாமே. நீங்கள் மாடு பிடிக்கிறா? மாடு பிடிக்க பசு மாடு தான் நான்லாம் வளர்க்குறேன். ஆமாம், மாடு பிடிக்கலன்னா நமக்கு பயம். ஆமாம், மற்றபடி இல்லை கிடையாது. ஆர்வம்லாம் இருக்குது. வீட்டில் நம்ம பயம், வீட்டிலலாம் விட மாட்டாங்க. ஆமாம், பயம். மற்றபடி இது வரைக்கும் மாடு பிடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம தெரு பசங்க ஊரில் எல்லாருமே மாடு பிடிக்கிறாங்க, நிறைய பசங்க இருக்காங்க.